சேவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சேவலின் தாழ்மையான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் உதகமண்டலம் என்று அழைக்கப்படும் ஊட்டியில் இருக்கக்கூடிய பெரன் மலைப்பகுதியில் அமைந்துள்ள பெரன் ஹில் பேலஸ் பற்றி தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஊட்டியில் பெரன் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த பேலஸ் 180 ஆண்டுகள் பழமையான பேலஸ். இது 1844 கட்டியிருக்காங்க. இந்த அரண்மனை மைசூர் மகாராஜாவுக்கு சொந்தமான அரண்மனை. மைசூர் மகாராஜா சம்மர் டைமில் ஓய்வு எடுப்பதற்காக ஊட்டியில் இந்த அரண்மனையை கட்டியிருக்காரு. மொத்தமாக 50 ஏக்கரில் அமைந்துள்ள இந்த அரண்மனை மன்னர்களுடைய ஆட்சி முறைகள்லாம் ஒழிக்கப்பட்ட பிறகு இப்போ மன்னருடைய வாரிசுகள் கட்டுப்பாட்டில் இந்த அரண்மனை இருக்குது. மன்னருடைய வாரிசுகள் இப்போ இந்த அரண்மனையை 5 ஸ்டார் ஹோட்டலாட்டு மாற்றி டூரிஸ்ட்டுகளுக்கு வாடகைக்கு விட்டு பிழைப்பு நடத்திட்டு வர்றாங்க. ஊட்டியில் இருப்பதிலேயே ரொம்ப காஸ்ட்லியான விலை உயர்ந்த ஹோட்டல் இந்த பெரன் ஹில் பேலஸ் ஹோட்டல் தான். இங்கே குறைவாக 20,000 வாடகை இருக்குது. 1 லட்ச ரூபா வரை இங்கே ரூம்கள் கொடுக்குறாங்க. ஊட்டியில் இருக்கிற இந்த அரண்மனை ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டு. நிறைய திரைப்படங்கள் இங்கே படமாக்கியிருக்காங்க. இப்போ வரைக்கும் புது படங்கள் கூட எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் நிறைய படங்கள் இங்கே படமாக்கியிருக்காங்க. மைசூர் மகாராஜா இந்த ஊட்டி மலையில் வளர்ந்து நின்று அவ்வளவு சந்தன மரங்களையும் வெட்டி தான் இந்த அரண்மனையை முழுவதுமே சந்தன மரங்களால் கட்டியிருக்காரு. மாதவன் ரீமாசன் நடித்த மின்னலே திரைப்படத்தில் வரக்கூடிய வசீகரா பாடல் இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க பாருங்க. மின்னலே திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த வசீகரா பாடல் முழு பாடலுமே இந்த பெரன் ஹில் பேலஸில் தான் எடுத்திருப்பாங்க. இந்த அரண்மனைக்கு உள்ளே எடுத்திருக்காங்க, அப்புறம் அரண்மனைக்கு வெளியே எடுத்திருக்காங்க, அரண்மனைக்கு மேலே எடுத்திருக்காங்க. இந்த பாட்டு முழு பாட்டுமே இங்கே தான் படமாக்கி முடிச்சிருக்காங்க. இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்கத்தில் விஜய், சூர்யா, ஜீவா, சத்யன் இணைந்து நடித்த நண்பன் திரைப்படத்தில் எஸ்.ஜே. சூர்யாவுடைய வீடாக இந்த அரண்மனையை கட்டியிருப்பாங்க. நண்பன் திரைப்படத்தில் பஞ்சவன் பாரிவேந்தன் விஜயை தேடிக்கிட்டு ஸ்ரீகாந்த், ஜீவா, சத்யன் 3 பேரும் இந்த அரண்மனைக்கு வந்திருப்பாங்க. அப்போ எஸ்.ஜே. சூர்யாவுடைய அப்பா இறந்துருப்பார். அந்த எஸ்.ஜே. சூர்யாவுடைய அப்பா இறந்துருக்க காட்சி இந்த அரண்மனையோட இந்த ஹாலில் தான் படம் வைக்கிருப்பாங்க. இந்த அரண்மனையோட ஹாலில் இந்த கர்டன் இருக்கும் பாருங்க, சிகப்பு கலரில். அதை பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக தெரியும். இந்த நண்பன் படத்தில் பஞ்சவன் பாரிவேந்தன் என நினைத்து ஸ்ரீகாந்த் கூப்பிடுவார். எஸ்.ஜே. சூர்யா நான் தான் பஞ்சவன் பாரிவேந்தன் என சொல்லும் காட்சிகள் எல்லாம் இங்கே தான் படமாக்கியிருப்பாங்க. எஸ்.ஜே. சூர்யா அவருடைய அப்பா இறந்ததுக்காக மினிஸ்டர் ஆறுதல் சொல்ல வந்திருப்பார். அந்த காட்சியும் இந்த ஆளில் தான் எடுத்திருப்பாங்க. நீ பஞ்சவன் பாரிவேந்தன் கிடையாது, அவன் பேரை வச்சு ஏமாத்துறான்னு ஸ்ரீகாந்த் எஸ்.ஜே. சூர்யாட்ட கேட்பார். எஸ்.ஜே. சூர்யா உடனே துப்பாக்கி எடுத்து சுட போகிற காட்சியெல்லாம் இங்கே தான் படமாக்கியிருப்பாங்க. அப்பாவோட அஸ்திய காசில் கரைக்க போகிறேன். கார்த்திக், ரம்பா, மணிவண்ணன், கவுண்டமணி இணைந்து நடித்த உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்தில் கார்த்திக்குடைய அப்பா ஜெய் கணேஷுக்கு ஊட்டியிலிருந்து மணிவண்ணன் ஃபோன் பண்ணி உன் பையன் கிடைச்சிட்டான்னு சொல்கிற காட்சி இந்த பெரன் ஹில் பேலஸ் இந்த மாடியில் படம் வைக்கிருப்பாங்க. ஊட்டியிலிருந்து வச்சு பேசுகிறேன். ஆமாம், என் பையன் எப்படி இருக்கான்? நீ சொன்ன மாதிரி அவன் டல்லெல்லாம் கிடையாதுயா, தேனி மாதிரி சுறுசுறு. இதே காட்சி தான்
கிட்ட போனா கொட்டிடுவான் போல் இருக்கு. ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் அப்படி பாத்துக்கிறான். ஹிட்லர் மாதிரி. இந்த உள்ளத்தை அளித்தா திரைப்படத்தில் மணிவண்ணன் கவுண்டமணியை அழைச்சிட்டு வந்து இதுதான் நம்ம பேலஸ்ன்னு அறிமுகப்படுத்துகிற காட்சி இங்கே தான் படமாக்குனாங்க. இதுதான் நம்ம பேலஸ். எப்படி பிடிச்சிருக்கா? மெட்ராஸ் இருக்கிற வீட்டோட கம்பேர் பண்ணும்போது உண்டான எந்த லட்சணமும் எங்கேயுமே காணுமேன்னு பார்த்தேன். ஏன் மாப்பிள்ளை மூஞ்சில குறுக்க சூடு போட்டுருப்பாங்களா? மணிவண்ணன் கவுண்டமணி அழைச்சிட்டு வந்து ரம்பா கிட்ட நீ கட்டிக்க போற மாப்பிள்ளை இதுதான்மான்னு அறிமுகப்படுத்துவார். அந்த காட்சியெல்லாம் இங்கே தான் படம் வைக்கிருப்பாங்க. இவர்தான் நீ கல்யாணம் பண்ணி போற மாப்பிள்ளை. பெங்களூர்ல இருந்து வரும்போது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மேரேஜ் கேன்சல் பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் நீ அப்படிங்கறதுக்காக உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி. இந்த அரண்மனையோட ஸ்பெஷாலிட்டியே இந்த அரண்மனை முழுவதுமே சந்தன மரங்களால் அமைச்சிருக்கிறது தான். இந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய இந்த ஹாலில் தான் உள்ளத்தை அளித்தா திரைப்படத்தில் வரக்கூடிய மாமா நீ மாமா பாடல் காட்சியும் படம் வைக்கிருப்பாங்க. இந்த உள்ளத்தை அளித்தா திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த மாமா நீ மாமா பாடல் காட்சி ஆரம்பிக்கும் போது இந்த பாடலில் வரக்கூடிய வீடாக காட்டியிருக்கிறது தமிழக அரசுடைய ஊட்டியில் இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ், தமிழகம் கெஸ்ட் ஹவுஸை தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த பாடல் படமாக்குனது உள் சைடு எல்லாமே இந்த அரண்மனையில் தான் படமாக்குனாங்க. கமல்ஹாசன், ராதா, அம்பிகா இணைந்து நடித்த காதல் பரிசு திரைப்படத்தில் வரக்கூடிய புறாக்களே புறாக்களே பொன்மாலை சூடுங்கள் பாடல் இங்கே படமாக்கியிருப்பாங்க. இந்த பாடல் இந்த பேலஸ் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கார்டனில் கொஞ்சம் காட்சி படமாக்கியிருப்பாங்க. விஜய் திரிசா நடித்த ஆதி திரைப்படத்தில் வரக்கூடிய லேலக்கு லேலக்கு லேலா பாடல் இங்கே படமாக்கியிருப்பாங்க. விஜய், ரம்பா, தேவயானி இணைந்து நடித்த நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்தில் வரக்கூடிய என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான் பாடல் இங்கே படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். இதே பாடல் காட்சி தான். அப்புறமா இந்த பிரன்கில் பேலஸோடைய பேக் சைடில் இங்கே தங்கியிருக்கவங்க வாக்கிங் போகிறதுக்கு, காலையில் வாக்கிங் போகிறதுக்கு பாதை போட்டிருக்காங்க. அந்த பாதையில் 2 சைடும் பைன் மரங்கள் வளர்ந்து நிற்கும். இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஹோட்டலுக்கு படப்பிடிப்புக்கு வரவங்க இந்த இடத்துல ஒரு காட்சியாவது எடுக்காமல் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக எடுத்துருவாங்க. 2 சைடும் பைன் மரங்கள் வளர்ந்து நிற்கிற இந்த பாதையில் இப்போ தான் இந்த தரவோடு போட்டிருக்காங்க, முன்னாடி கிடையாது. இங்கே தான் பிரபுதேவா, காயத்ரி நடித்த மனதை திருடி விட்டாய் திரைப்படத்தில் வரக்கூடிய மஞ்சக்காட்டு மைனா பாடல் இந்த இடத்துல படம் வைக்கிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். இந்த பெரன்கில் பேலஸுடைய பேக் சைடில் இந்த பைன் மரங்கள் இந்த பக்கமும் வளர்ந்து நிற்குது. பேக் சைட்லேயும் இதே மாதிரி 2 பக்கமும் பைன் மரங்கள் வளர்ந்து இந்த இடத்த பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். கார்த்திக், ரம்பா நடித்த உள்ளத்தை அளித்தா திரைப்படத்தில் கார்த்திக் ரம்பாவை காரில் காட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து ஐ லவ் யூ என காரில் எழுதி காமிக்கிற இடம் இந்த இடம்தான். அந்த காட்சி இந்த பைன் மரங்களுக்கு நடுவில் தான் படமாக்கியிருப்பாங்க. ரம்பா கம்பை எடுத்து கார்த்திகை அடிக்க போகிற காட்சிகள், இந்த காட்சியெல்லாம் இந்த பைன் மரங்களுக்கு நடுவில் தான் படமாக்குனாங்க. இதே உள்ளத்தை அளித்தா காட்சி தான். இதே உள்ளத்தை அளித்தா காட்சி தான்.
மாதவன் ரீமாசன் நடித்த மின்னலே திரைப்படத்தில் வரக்கூடிய வசீகரா பாடல்லையும் இந்த இடத்துல படமாக்கியிருப்பாங்க. இந்த ரெண்டு பக்கமும் நிற்கிற பைன் மரங்களுக்கு நடுவில் இருந்து அப்படி சன்லைட் சூரிய ஒளி உள்ளே வர்ற மாதிரி இந்த இடத்துல அந்த பாடல் காட்சி அழகாக படமாக்கியிருக்காங்க பாருங்கள். வசீகரா என் நெஞ்சினிக்கு உன் பொன்மடியில் இதே பாடல் காட்சி தான். தூமதே கணம் என் கண்ணுறங்கா உன் ஜென்மங்களின் மின்னலே படத்தில் வரக்கூடிய இந்த வசீகரா பாடல் முழு பாடலுமே இந்த பெரன்கில் பேலஸ் இந்த அரண்மனையில் தான் படமாக்கியிருப்பாங்க. ஆனால் அதில் பெரும்பகுதிகள் இந்த பைன் மரங்களுக்கு நடுவில் படமாக்கியிருக்காங்க. ஏங்குகிறேன் ஏங்குகிறேன் உன் நினைவால். அஜித் ஜோதிகா இணைந்து நடித்த முகவரி திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் பூ விரிஞ்சாச்சி பாடல் இந்த பைன் மரங்களுக்கு நடுவில் படமாக்கியிருப்பாங்க. இதே முகவரி திரைப்பட பாடல்தான். இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இயக்குனர் சங்கர் அவர்களின் முதல் படமான ஜென்டில்மேன் திரைப்படத்தில் வரக்கூடிய என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார் பாடல் இங்கே படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். இதே பாடல் காட்சி தான். விஷால் கன்சிகா மத்வானி சந்தானம் இணைந்து நடித்த ஆம்பள திரைப்படத்தில் வரக்கூடிய விஷாலுக்கும் சந்தானத்துக்கும் ஒரு காமெடி காட்சி இந்த பேலஸ் முன்னால் எடுத்திருப்பாங்க. இது போதாதுன்னு போற வழியில 5 நிமிஷம் ஐப்ரோ பண்ணணும் பியூட்டி பார்லர் போயிட்டு ஸ்ட்ரைட்னிங் வைட்னிங் வேக்சிங் கர்ல். இதே ஆம்பள திரைப்பட காமெடி காட்சி தான். கம் லெட்ஸ் கோ ஃபார் a dance கூப்பிடுவான் சார். பிக்கப்புக்கு நாம டிராப்புக்கு அவனா. அவளுக்கு ரீசார்ஜ்ல இருந்து ஆட்டோ சார்ஜ் வரைக்கும். இந்த ஆம்பள திரைப்படத்தில் வரக்கூடிய பழகிக்கலாம் வாட்ஸ் நேம் நம்பரே பாடலும் இங்கே தான் படமாக்கியிருப்பாங்க. இந்த ஆம்பள திரைப்படத்தில் வரக்கூடிய காமெடி இன்னொரு காட்சியும் இந்த பெரன்கில் பேலஸ் இந்த கார்டனில் படமாக்கியிருப்பாங்க. ஏண்டா எவ்வளவு தைரியம்னா ஒரு போலீஸ்காரனை ஸ்கிராட்ச் பண்ணிட்டு போவ? நீ போலீஸ்காரன் ஆக்கலாம், நான் யார் தெரியுமா? இதே காமெடி காட்சி தான். யாரையும் தெரியாதுடா. பாண்டா பொம்மை இருந்துட்டு காண்ட் ஏத்திட்டு போறோம். பிரேக்ஃபாஸ்டே 10 மணி நேரம் சாப்பிடுவான். அர்ஜுன் விக்ரமாதித்யா ஸ்னேகா இணைந்து நடித்த சின்ன திரைப்படத்தில் வரக்கூடிய காலங்காத்தால் இம்சை பண்ணாத பாடல் இந்த பெரன்கில் பேலஸில் படமாக்கியிருப்பாங்க. முரளி சார்லி நடித்த தங்கக்கிளி திரைப்படத்தில் சார்லியுடைய வீடாக இந்த அரண்மனையை காட்டியிருப்பாங்க. சூரிய வெளிச்சம் கூட இவன் நினைச்சாதான் மேலேயே படும். ஷட் அப். இதே காட்சி தான். ஷட் அப். இந்த அரண்மனை அந்தஸ்தெல்லாம் போர் அடிச்சு போச்சு. ஜாலியா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுடி. இந்த தங்கக்கிளி திரைப்படத்தில் நினைக்காத நேரம் இல்லை உன்னை நினைக்காத நேரம் இல்லை பாடல் இந்த அரண்மனை முன்னாடி படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். இந்த தங்கக்கிளி திரைப்படத்தில் வரக்கூடிய இன்னொரு பாடலான தாங்காதடி மனசு தாங்காதடி பாடல் இந்த அரண்மனையில் படமாக்கியிருப்பாங்க. பிரபுதேவா, மீனா, மகேஸ்வரி, எஸ்.எஸ். சந்திரன், மணிவண்ணன் இணைந்து நடித்த நாம் இருவர் நமக்கு இருவர் திரைப்படத்தில் எஸ்.எஸ். சந்திரன் அவர்களுடைய வீடா இந்த அரண்மனையை காட்டியிருப்பாங்க. என்ன ஜானகியோட புருஷன்? இல்ல நீ எப்படி தெரியல நினைச்சியா? ஆமா, சின்ன வயசுல ஓடி போன மாப்பிளைய பத்தி நான் தான சொன்னேன். இதே காட்சி தான். சொல்ல வேண்டி வரும். எதுக்கு சொல்லணும்? ஏன் புருஷன் இங்க இருக்காரு, அவனாச்சு அவனாச்சு, நம்ம எல்லாம் ஒரே ஒரு காரங்க. நாம் இருவர் நமக்கு இருவர் திரைப்படத்தில் பிரபுதேவா,
மற்றும் மணிவண்ணன் 2 பேருமே வைரத்தை தேடி அரண்மனைக்கு வந்திருக்க காட்சிகள் எல்லாமே இங்கே தான் எடுத்திருப்பாங்க. ஒத்தையாளா தவச்சிட்டு இருந்தேன்னு சொன்னா நீ எக்கட கேட்ட எனக்கு என்ன, நாங்க 2 பேரும் வைரம் தேட வந்திருக்கோம். இந்த நாம் இருவர் நமக்கு இருவர் திரைப்படத்தில் வீடு சம்பந்தப்பட்ட எல்லா காட்சிகளுமே இந்த அரண்மனையில் தான் படமாக்குனாங்க. இந்த அரண்மனையோடைய என்ட்ரன்ஸில் ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க பாருங்கள். ஆண்டி ஓ தேங்க்ஸ் தம்பி, நல்ல நேரத்துக்கு வந்திருக்கீங்க. வெள்ளிக்கிழமையான இதே காட்சி தான். கூட கூட்டு ஓகே உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? நோ ப்ராப்ளம், அது என் கடமை. வரேம்மா. கார்த்திக் நக்மா நடித்த பிஸ்தா திரைப்படத்தில் வரக்கூடிய கண்களிலே ஒரு காதல் நிலா பாடல் இந்த அரண்மனையில் படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். விஜய் தமன்னா நடித்த சுறா திரைப்படத்தில் வரக்கூடிய சிறகடிக்கும் நிலவு கரம் பிடித்த தென்னை பாடலில் இந்த பெரன்கில் பேலஸ் முன்னாடி ஜெஸ்ஸு போடு செட்டு போட்டு அதில் படமாக்கியிருப்பாங்க. சிறகடிக்கும் நிலவு கரம் பிடித்ததென்னை இதே சுறா திரைப்பட பாடல் காட்சி தான். பார்த்தவுடன் உன்னை தந்துவிட்டேன் என்னை இருவருக்கு மட்டும் இதே சுறா திரைப்பட பாடல் காட்சி தான். சிறகடிக்கும் நிலவு கரம் பிடித்ததென்னை பார்த்தவுடன் உன்னை. வணக்கம் நண்பர்களே, இன்னொரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்.